Okay, good morning students. Already commerce la நம்ம first class என்ன பார்த்தோம் நம்மளோட காமர்ஸோட ஹிஸ்டாரிக்கல் பற்றி பார்த்தோம். காமர்ஸ் எப்படி வந்தது, என்னெல்லாம் பண்ணாங்க, மணி இருக்கிறப்ப என்ன பண்ணாங்க, மணி இல்லாதப்ப என்ன பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன பண்ணோம் சாப்டர் 1ல் பார்த்தோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 2 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு ஒன் இன்ட்ரடக்ஷன். இன்ட்ரடக்ஷனில் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் நம்ம இதில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இஸ் an activities performed by a human being to meet his their needs and wants or may be for personal satisfaction. அதாவது ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்களோட தேவைகள் என்ன, அவங்களோட விருப்பங்கள் என்ன அப்படின்றது எல்லாமே என்ன பண்ணணும், நம்ம அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க ஹியூமன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரிஸ் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா ஆக்டிவிட்டி அண்டர்டேக்கன் வித் த objectives of earning money. ஓகேங்களா? எக்கனாமிக் ஆக்டிவிட்டினாலே என்ன, எக்கனாமிக் அண்டர்டேக்கிங் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, நம்மளோட மணியை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கம்பெனியை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, எந்த மோட்டிவில் அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, லாபத்தன்மையோட தான் அவங்க என்ன பண்ணுறாங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏர்னிங் மணி அப்படின்னாலே என்ன, லாப நோக்கோட தான் அவங்க என்ன பண்ணுவாங்க செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் டு சாட்டிஸ்ஃபை சோஷியல் அண்டு சைக்காலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா? நான் எக்கனாமிக் அப்படின்னா என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க, சோசியல் அண்டு சைக்காலஜிக்கல் நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் அப்படின்னாலே என்ன, ஏர்னிங் மணி. ஓகேவா? லாப நோக்கோட தான் என்ன பண்ணுறாங்க இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் பை மேனுஃபேக்சரர், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் கூட்ஸ் பை ஹோல்சேலர், செல்லிங் அண்ட் ரீட்டைலர்ஸ், மெடிக்கல் அட்வைஸ். ஓகேவா? இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க எக்கனாமிக்கோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுவாங்க, கூட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க டிஸ்ட்ரிபியூஷன், யாருக்கு வந்து கூட்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க, ஹோல்சேலர் எல்லாமே என்ன பண்ணுவாங்க கூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்றாங்க. இப்போ ஹோல்சேலர் வந்து நெக்ஸ்ட் யாருக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்றாங்க, ரீட்டைலர்ஸ்க்கு கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்தது தான் என்னன்னு சொல்கிறாங்க எக்கனாமிக்கோட ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பொறுத்த வரைக்கும் சோசியல் அண்ட் சைக்காலஜிக்கல் தான் அவங்களோட மெயினாக இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ நம்மளோட ஓன் ப்ராசஸ் தான். இப்போ நம்ம குக்கிங் பண்ணுறது, நம்மளோட வாட்சிங் ஃபார் டிவி, அப்புறம் செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ், ஓகேவா, இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறத என்னன்னு சொல்கிறாங்க நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அண்டர்டேக்கன் டு ஏர்ன் மணி. சேம் டாபிக் தான், எக்கனாமிக்கோட டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் என்ன சொல்கிறாங்க எக்கனாமிக்கோட ஆக்டிவிட்டி வந்து எதை வந்து அண்டர்டேக் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க, ஏர்னிங் மணி தான். ஓகேங்களா? தென் அதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட், ப்ரொஃபஷன், தென் பிஸ்னஸ். ஓகேங்களா? எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க்கு தான், நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா இட் ரெஃபரன்ஸ் டு த ஆக்குபேஷன். ஓகேங்களா? நம்மளோட ஆக்குபேஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றாங்க, நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பர்சனை நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்காக அவங்க ஒரு பர்சனை வந்து ஒரு ஒர்க்கரை நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல என்ன தேவைப்படுது, வேஜஸ் ஆர் சேலரிஸ் அப்படின்றது என்ன ஆகுது அந்த இடத்துல அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு மனுஷனை நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்மளோட வேலைக்காக நம்ம அவங்கள நிர்ணயிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன நம்ம பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களோட ரெமுனரேஷனை நம்ம பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது வேஜஸாக ஆர் சேலரி. ஓகேங்களா? அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு அமௌண்ட் நம்ம தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பொறுத்த வரைக்கும் மேனேஜர்ஸ், கிளர்க்கு, ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் எக்ஸெட்ரா. ஓகேவா? இவங்களை எல்லாமே என்ன சொல்லலாம் எம்ப்ளாய்மெண்ட்
எம்ப்ளாய்மெண்ட்டோட எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷன் அப்படின்னாலே என்ன, நம்மளோட ப்ரொஃபஷனை நாம் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன ப்ரொஃபஷனில் இருக்கேன், டீச்சிங் ப்ரொஃபஷன். அப்போனா என்னோட ப்ரொஃபஷனை யார் செலக்ட் பண்ணாங்க, நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இன்ஜினியரிங் ஆகணும் அப்படின்னா உன்னோட ப்ரொஃபஷனை என்ன பண்ணணும், நீங்கள் செலக்ட் பண்ணணும். டாக்டர் ஆகணும்னா டாக்டர். ஓகேங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு பர்சனுக்கு ஒவ்வொரு ப்ரொஃபஷன் அப்படின்றது அவங்களோட எய்மாக இருக்கும். சரிங்களா. அந்த எய்முக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஒர்க் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. அதுதான் ப்ரொஃபஷன் ஆர் தோஸ் ஆக்குபேஷன்ஸ் விச் இன்வால்வ் ரெண்டரிங் ஆஃப் பர்சனல் சர்வீசஸ் ஆஃப் எ ஸ்பெஷல் அண்டு ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, ப்ரொஃபஷன் ஆர் தோஸ் ஆக்குபேஷன் விச் இன்வால்வ் ரெண்டரிங் ஆஃப் பர்சனல் சர்வீசஸ் ஆஃப் எ ஸ்பெஷல் அண்டு நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. இவங்க பொறுத்த வரைக்கும் என்ன, அவங்களோட பர்சனல் நேச்சர். ஓகேவா. இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்னோமா, அவங்களோட ப்ரொஃபஷனை அவங்கவுங்க செலக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். சரிங்களா. அதை தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு யார் யார் நம்ம சொல்லலாம் அப்படின்றாங்க, இன்ஜினியரிங், டாக்டர், டீச்சர்ஸ் எக்ஸெட்ரா. ஓகேவா. இது எல்லாமே. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ். பிஸ்னஸ் அப்படின்னாலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, பிஸ்னஸ் ரெஃபரன்ஸ் டு எனி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் ஆன் எ ரெகுலர் பேசிஸ் வித் object to earn profit, production, distribution, purchase and sale of goods and services. ஓகேங்களா. பிஸ்னஸ் அப்படின்னாலே என்ன, நம்மளோட தொழில் தான். சரிங்களா. அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, எல்லா விஷயங்களும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றாங்க, ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகேவா. இது எல்லாமே இருந்தது அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளோட பிஸ்னஸில் நம்ம ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. நம்மளோட மோட்டிவே என்னவா இருக்குது அப்படின்றாங்க, அந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் நம்மளோட பிஸ்னஸை என்ன பண்ணுறாங்க, ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. அதே மாதிரி தான் ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் ரைட் பர்சன் ரைட் ஜாப். ஓகேவா. இந்த பர்சன் இதுக்கு குவாலிஃபைடாக இருக்காங்க அப்படின்னா அந்த பர்சனை தான் என்ன பண்ணணும், தன்னோட ப்ரொஃபஷனுக்கு நம்ம செலக்ட் பண்ணணும். சரிங்களா. இதே பிஸ்னஸ் அப்படின்னா என்ன பண்ணணும், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் கூட்ஸ் இது எல்லாமே இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம பிஸ்னஸை நம்ம கரெக்டான முறையில் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜேம்ஸ் ஸ்டீஃபன்சன் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காங்க, டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ வரைக்கும் பிஸ்னஸ் ஓகே எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் ஸ்டீஃபன்சன் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காங்க, டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதை பற்றி பார்க்கலாம். பிஸ்னஸ் ரெஃபரன்ஸ் டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் performed by earning profit. ஓகேவா. சேம் நம்ம ஆல்ரெடி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா என்ன, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா என்ன, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஏர்னிங் ப்ராஃபிட். ஓகேங்களா. ஏர்ன் மணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமா, அதே மாதிரி தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க, ஏர்னிங் ப்ராஃபிட். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறது தான் இவங்களோட மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவிட்டீஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ். ஆக்டிவிட்டீஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ் பொறுத்த வரைக்கும் 2 சைஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல், செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்மால் ஸ்கேல். ஸ்மால் ஸ்கேல் units require less capital, employees, small numbers of workers and produce the goods. ஓகேவா. ஸ்மால் ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இவங்களோட கேபிட்டலோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்றாங்க, கம்மி அளவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களோட ஒர்க்கர்ஸும் எப்படி இருப்பாங்க, கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் இவங்களோட ப்ரொடக்ஷன் லெவலும் எப்படி இருக்கும் அப்படின்றாங்க, கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஸ்மால் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. தென் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டெக்ஸ்டைல் இன் ஹேண்ட்லூம்ஸ், பவர்லூம்ஸ். ஓகேங்களா. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களோட கேபிட்டல் வேல்யூ கம்மியாக இருக்கும், ஒர்க்கர்ஸும் கம்மியாக இருப்பாங்க, தென் ப்ரொடக்ஷனும் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல். லார்ஜ் ஸ்கேல் யூனிட்ஸ் ரெக்யூர் ஹியூஜ் கேபிட்டல், லார்ஜ் மெம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஓகேங்களா. இவங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்றாங்க, ஹியூஜ் கேபிட்டல் அப்படின்னா என்ன, லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னாலே என்ன, அதிக அளவு இவங்களோட கேபிட்டல் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. இவங்களோட ஒர்க்கர்ஸும் எப்படி இருப்பாங்க, அதிக அளவில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களோட ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்றாங்க, அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே சேர்ந்தது என்னன்னு சொல்கிறாங்க, லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் மில்ஸு, ரேமண்ட்ஸ் அண்டு ராம்ராஜ் காட்டனை வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆக்டிவிட்டீஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். ஓனர்ஷிப் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றாங்க, ப்ரைவேட் என்டர்பிரைசஸ்
தென் பப்ளிக் என்டர்பிரைசஸ், தேர்ட் ஒன் இஸ் ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணும், ஓனர்டு, மேனேஜர் அண்ட் கண்ட்ரோல்டு பை பர்சன்ஸ் அதர் தென் கவர்மெண்ட். ஓகேங்களா. இவங்களோட மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது அப்படின்றாங்க, கவர்மெண்ட் ஓரியன்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஓரியன்டாக இருந்தாலும் இவங்களோட என்டர்பிரைஸ் பொறுத்த வரைக்கும் தனியாக தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, தனி நபரால் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இண்டிவிஜுவல் பர்சனே என்ன பண்ணுவாங்க, ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. தென் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சோல் ப்ராஃபிட்டர்ஷிப், தென் பார்ட்னர்ஷிப் ஃபிர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சோல் ப்ராஃபிட்டர்ஷிப் அப்படின்னாலே என்ன, சோலா ஒரு தனியால் என்ன பண்ணுவாங்க, உரிமையாளராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது சுந்தர் ஸ்டேஷ்னரிஸ், ஓகேங்களா, மனோகர் ஸ்டேஷ்னரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை இங்கே செப்பரேட்டாக சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க, ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் என்டர்பிரைசஸ். பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படின்னாலே என்ன, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஓனர், மேனேஜர், கண்ட்ரோல். ஓகேவா. இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இவங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களோட ஏஜென்சி பொறுத்த வரைக்கும் நிறையா பார்ட்ஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட், இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கா, அப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா அட்டானமஸ் ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. இதுக்கு என்ன வேரியேஷன், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ரூல் என்ன போடுறாங்களோ அதை அவங்க பேஸ் பண்ணி அவங்க அப்படியே நடத்துவாங்க. ஆனால் இதே வந்து இந்த அவங்களோட தன்னாட்சி மிகுந்த ஸ்கூலெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ரூல்ஸை இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி ஏஜென்சி எல்லாமே கலந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க, பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், பப்ளிக் ஒர்க்கர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பப்ளிக் கார்பரேஷன், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஓகேங்களா. இது வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கம்பெனி, ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன்ஸ். ஓகே. இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னன்னு சொல்கிறாங்க, பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், செகண்ட் ஒன் என்ன, பப்ளிக் கார்பரேஷன், தேர்ட் ஒன் என்ன, கவர்மெண்ட் கம்பெனி. ஓகே. இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க, பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ், அதாவது ப்ரைவேட் என்டர்பிரைசஸும் பப்ளிக் என்டர்பிரைசஸும் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. இந்த ரெண்டு நிறுவனங்களும் சேர்ந்து இதில் என்ன பண்ணுவாங்க, செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே என்ன, தொழிற்சாலை அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம், இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி இன்க்ளூடட் ஆல் தோஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் கனெக்டட் வித் ரைசிங், ப்ரொடியூசிங் ஆர் ப்ராசஸிங் ஆஃப் கன்சியூமர் கூட்ஸ். ஓகேங்களா. இது எல்லாமே கரெக்டான முறையில் நடந்தது அப்படின்னா அது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ப்ரொடக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கூட்ஸ் எல்லாமே நம்ம மெர்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லா ஆக்டிவிட்டீஸும் அது என்ன பண்ணணும் அப்படின்றாங்க, கரெக்டான முறையில் ப்ராசஸிங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. அப்படி கரெக்டான முறையில் ப்ராசஸிங் ஆனது அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், கஸ்டமருக்கு நம்மளால் கூட்ஸ் எல்லாமே சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. இந்த எல்லா விஷயங்களும் கரெக்டாக நடக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பிரெட், பட்டர், சீஸ். ஓகேங்களா. இது எல்லாமே தான் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. இது எல்லாமே சேர்ந்தது தான் என்ன, இண்டஸ்ட்ரி அப்படின்றாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் காமர்ஸ். காமர்ஸ் அப்படின்னாலே ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. ஓகேங்களா. நம்மளோட ட்ரேடை தான் நம்ம என்ன சொல்கிறோம், காமர்ஸ் அப்படின்றோம். இட் எஸ்டாப்ளிஷஸ் ஆஸ் த பிட்வீன் த ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் ஆஃப் கூட்ஸ். ஓகேங்களா. இதுக்கு வந்து யார் யாருக்கு வந்து நடுவில் வந்து இது நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமருக்கு நடுவில் தான் என்ன நடக்குது, இந்த காமர்ஸ் அப்படின்றதே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கூட்ஸை என்ன பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் யாருக்கு நடுவில், ப்ரொடியூசர் அண்டு கன்சியூமர். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் கேரக்டரிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். கேரக்டரிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் டாபிக்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரெக்யூப்மெண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ். ஓகேவா. ப்ரெக்யூப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றாங்க, கூட்ஸ் எல்லாமே நம்ம ஒன்று திரட்டுறது தான் என்னன்னு சொல்கிறாங்க, ப்ரெக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கூட்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், ஒன்றா சேர்க்கறது தான் என்னன்னு சொல்கிறாங்க, ப்ரெக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமனோட
தேவைகள் என்னென்ன இருக்கோ அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றாங்க, நம்மளோட ப்ரொடக்ஷன் லெவல் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சேல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா. சேல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பர்சனல் கன்செப்ஷன் நாட் பிஸ்னஸ். ஓகேங்களா. அதாவது ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, பர்சனலாக ஒரு ப்ராடக்டே அவங்க வாங்குறாங்க, பர்சனல் யூஸாக அவங்க பண்ணுறாங்க, அவங்களே தனியாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ண மாட்டாது அப்படின்றாங்க, பிஸ்னஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் அப்படின்னாலே என்ன, ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணும், ஆர்கனைஸ் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறாங்க, பிஸ்னஸ் அப்படின்றாங்க. ஆனால் இதுவங்க என்ன பண்ணுறாங்க, பர்சனலுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னோட பிஸ்னஸை ரன் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட பர்சனல் ஆக்டிவிட்டீஸ்க்காக. அதனால் இது என்ன ஆகாது அப்படின்றாங்க, பிஸ்னஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. Then next one, dealing in goods and services. Dealing in goods and services அப்படினாலே என்ன, ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கூட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோமா, ஒரு பேனாக இருந்தாலும் சரி, ஒரு பென்சில், ஸ்கேல், எரேசர், பேக், ஓகேங்களா, இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் லெவல் இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுதான் டீலிங் இன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நம்மளோட டீலிங் கண்டிப்பாக என்ன ஆகணும், இதோட ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன், ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங். ஓகேவா. அதாவது டீலிங் பொறுத்த வரைக்கும் பையிங் அண்ட் செல்லிங். ஓகே. பையிங் அண்ட் செல்லிங் பொறுத்த வரைக்கும் இதில் என்ன இருக்குது அப்படின்றாங்க, தன்னோட பர்சனலுக்காக, சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா, ஒரு காரே வாங்குறாங்க, தன்னோட பர்சனல் யூஸ்க்காக அந்த காரை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட இது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, அந்த காரை வந்து என்ன பண்ணிடுவாங்க, சேல் பண்ணிடுறாங்க. சரிங்களா. பர்சனல் யூஸ்க்காக ஒரு ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை என்ன பண்ணுறாங்க, சேல் பண்ணிடுறாங்க. சரிங்களா. அந்த மாதிரி இதில் எல்லாமே என்ன இதில் வந்து சேர்ந்தது அப்படின்றாங்க, ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அதில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஃபிட் மோட்டிவ். ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படின்னாலே என்ன, ஏர்ன் மணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கில் நம்ம பார்த்துட்டே தான் இருந்தோம். சரிங்களா. இது பொறுத்த வரைக்கும் நம்மளோட கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் பீயிங் அட்ராக்ஷன்ஸ். ஓகேவா. அவங்களோட அட்ராக்ஷனுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன இருக்கணும், நம்மளோட ப்ராஃபிட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிஸ்னஸ் பண்ண நம்மளோட ப்ராடக்ட் நல்லபடியாக ரீச் ஆகுது அப்படின்னா என்ன ஆகுது, கஸ்டமர்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட என்ன ஆகுது, நம்மளோட ப்ராஃபிட்டும் அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க். எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் ஆஃப் பிஸ்னஸ்மேன். பிஸ்னஸ்மேன் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. சேர்ந்த கன்சியூமர், அதாவது கன்சியூமருக்கு பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, நிறையா கூட்ஸ் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ தான் அந்த கஸ்டமர்ஸ் வந்து அட்ராக்ஷன் வரதான் என்ன பண்ணுவாங்க, கூட்ஸை வந்து நம்மக்கிட்ட அதிக அளவில் அவங்க வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. அதுதான் என்ன பண்ணுறாங்க, எலிமெண்ட்ஸ் ஆஃப் ரிஸ்க். அந்த ரிஸ்க்கு, அந்த நம்மளோட பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ரிஸ்க் வந்தது அப்படின்னாலும் அதை வந்து யார் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றாங்க, அந்த பிஸ்னஸ் மேன் தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, கண்ட்ரோல் ஆஃப் பிஸ்னஸ் மேன். எந்த ஒரு ரிஸ்க் வந்தாலும், சப்போஸ் திருட்டு போயிட்டாலோ இல்லை தீப்பிடிச்சு போயிட்டாலோ எந்த ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து யார் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் மேன் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன இருக்குது, எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ். எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே பாயிண்ட் தான், ஏர்னிங் ப்ராஃபிட் விச் இன்க்ளூட் கிரியேஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ் ரெகுலரேஷன்ஸ். ஓகேவா. அதாவது நம்ம கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றாங்க, கிரியேஷன், அதாவது அவங்களோட இன்னோவேஷனை அதிக அளவில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி ஆட்டோமேட்டிக்காக நடந்தது அப்படின்னா நம்மளோட எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் அப்ஜெக்டிவ்ஸ். சோசியல் அப்ஜெக்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, விச் ஆர் த டிசைட் டு பி த அச்சீவ்ட் ஃபார் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் சொசைட்டி. நம்மளோட சொசைட்டிக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் அண்டு மாடிஃபிகேஷன், சப்ளை ஆஃப் குவாலிட்டி கூட்ஸ் டு கன்சியூமர். ஓகேவா. இவங்க பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்றாங்க, நம்மளோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ், அதாவது நம்மளோட ஆர்கனைசேஷன்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னா அதை பொறுத்த வரைக்கும் நிறையா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்துகிட்டே இருக்கா, அதில் ஏதாவது நம்ம மாடிஃபை பண்ணுறது அப்படின்னா நம்மளோட மாடிஃபிகேஷன் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சப்ளை ஆஃப் கூட்ஸ். ஓகேவா. நம்மளோட கூட்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து கரெக்டான முறையில் என்ன பண்ணணும் அப்படின்னாங்க, நம்ம சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், அதுக்கு தகுந்த மாதிரி கூட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும்,
பண்ணணும், மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், கஸ்டமருக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இது எல்லாமே எதில் நடக்குது அப்படின்றாங்க, ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸ். ஆல்ரெடி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்லேயே நம்ம ஹியூமன் பற்றி நம்ம ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பார்த்துருக்கோம். சரிங்களா? The next one national objectives. National objectives அப்படின்னா social and psychological satisfaction. ஓகேவா? அதாவது நம்மளோட சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஹியூமன் நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்க, நேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே.